பரிசுத்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த பதிவுல ஈரான் நாட்டுக்குள்ள எப்படி அல்லாஹ்வின் ஆட்சி வந்துச்சு, அதை யார் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு 10 வருஷ வரலாறை நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ கிளிப்பை பார்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் விளக்கத்தையும் பார்ப்போம். 1979, Iran erupted in revolution, and millions celebrated what they thought would be a new era of freedom. But almost overnight, that hope turned into fear for women. Under Ayatollah Khomeini, strict Islamic laws were enforced in public, and punishment became a spectacle. The streets became a place of control, and a generation of Iranian women learned that rebellion could come at a terrifying cost. இப்ப 1979 திடீர்னு ஈரான்ல ஒரு பயங்கரமான ஒரு புரட்சி வந்துச்சு. இது ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு பெரிய புரட்சியா இருக்காம ஒரு எரிமலை போல திடீர்னு உள்ளுக்குள்ளேயே பத்திக்கிட்டு இருந்தது, திடீர்னு வெடிச்சு செதறின மாதிரி பயங்கரமான ஒரு புரட்சி பண்ணாங்க. அப்படி புரட்சி பண்ணதும் அங்க இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்கள், ஆகா நம்முடைய சுதந்திர ஒரு சகாப்தம் இனிமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. பகலெல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஓவர் நைட்ல எல்லாமே தலைகீழா மாறி இருக்கு. அப்படி தலைகீழா மாத்தின அந்த புண்ணியவான் யாரு அப்படின்னா இந்த ஆயத்துல்லா கொமேனி அப்படிங்கிற புண்ணியவான். இவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இவர் தாங்க 2 மாச குழந்தைக்கு பால் குடிக்கிற குழந்தைய எப்படி பால் உறவு கொள்ளலாம், காமசுகம் எப்படி அனுபவிக்கலாம் அப்படின்னு புத்தகம் எழுதினவருங்க. அப்பேற்பட்ட அதிசயமான மனுஷன். கடைசியில் இந்த ஈரான் நாட்டு மக்கள் இந்த புண்ணியவான தங்களோட நாட்டு அதிபதியா மாத்திட்டாங்க. மாத்தின உடனே அவரு ஸ்ட்ரிக்ட் இஸ்லாமிக் சட்டங்களை கொண்டு வந்தாப்ல. ஏன்னு கேட்டா இனிமே இந்த நாட்டில் அல்லாஹ்வின் ஆட்சி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பப்ளிக்கா என்ஃபோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அடையாளமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாப்புல. என்ன அப்படின்னா பனிஷ்மெண்ட். எப்படி பனிஷ்மெண்ட்? எல்லாத்துக்கும் முன்னாடியும் பப்ளிக்காக தண்டனை கொடுக்கணும் தப்பு செஞ்சவனுக்கு. இதுதான் மிகப்பெரிய ஒரு அடையாளம். அல்லாஹ்வின் தேசங்கள் அப்படின்னாலே பப்ளிக்காக அவங்க வந்து தண்டனை கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும். அந்த மாதிரி தெருவில் கூட எப்படி நடக்கணும், எங்கே நடக்கணும், யாருக்கு முன்னாடி நடக்கணும், யாருக்கு பின்னாடி நடக்கணும், எத்தனை பேர் சிரிக்கணுமா கூடாதா, ஜோக் அடிக்கக்கூடாது, இந்த மாதிரியான தெருவை கூட கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜெனரேஷன் பெண்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, இந்த ஆட்சியை ரெபெலியன் பண்ணோம் அப்படின்னா, போராட்டம் பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விலை கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு. சரி, அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். Before the revolution, women in Iran had legal rights that were rare in the region at the time. They could vote and run for office. Women worked as doctors, lawyers, teachers, and civil servants. Some served in parliament and held senior government roles. The family protection law gave women the right to ask for divorce and limited men's ability to take multiple wives. It also raised the legal age of marriage for girls to 18. These laws were not perfect, but they gave women a sense that their lives and choices mattered under the law. அப்படி இருக்கும் பொழுது இந்த புரட்சிக்கு முன்னாடி ஈரான் நாட்டு பெண்களுக்கு சட்ட ரீதியான உரிமைகள் இருந்திருக்கு. அதனால அவங்க ஓட்டு போட்டிருக்கிறாங்க, ஆபீஸ்லாம் ரன் பண்ணியிருக்கிறாங்க, அதே நேரத்தில் டாக்டரா இருந்திருக்கிறாங்க, லாயரா இருந்திருக்கிறாங்க, டீச்சரா இருந்திருக்கிறாங்க, எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் வேலை பார்த்திருக்கிறாங்க, நிறைய பேர் பார்லிமெண்ட்ல வேலை பார்த்திருக்கிறாங்க, கவர்மெண்ட்ல சீனியராகலாம் இருந்திருக்கிறாங்க. அதனால டைவர்ஸ் வாங்குற உரிமை கூட அவங்களுக்கு இருந்திருக்கு. இது வந்து அந்த நாட்டில் இருக்கிற ஆண்கள் அதிகமான கல்யாணம் பண்ணிக்கிறத தடுத்திருக்கு. அதே நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிற லீகல் ஏஜ் எது அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கிறது போலவே 1979க்கு முன்னாடியே அந்த நாட்டு பெண்களுடைய திருமண வயது 18. இந்த சட்டங்கள்லாம் அந்த பெண்களுடைய வாழ்க்கை ஈரான்ல எந்த அளவுக்கு மேன்மையானது, உயர்வானது, மதிப்பு மிக்கது அப்படிங்கறத உணர்த்தி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது But as Ayatollah Ruhollah Khomeini, the first supreme leader of Iran, returned from exile on February 1st, 1979, after more than 14 years abroad, he moved quickly to undo many of those changes. Within months, he lowered the minimum legal marriage age for girls from 18 to just 9 years old. He removed women from judgeships and barred them from holding high political office. The new system did not see women as equals in public life. The revolution that had promised justice and dignity was already taking power away from half the population. அப்ப கொமேனியை நாடு கடத்தி வச்சிருந்திருக்காங்க. இந்த புண்ணியவான் 1979ல பிப்ரவரி 1ஆம் தேதி வந்திருக்காப்ல. கிட்டத்தட்ட 14 வருஷம் நாடு கடத்தப்பட்டிருக்காப்ல. இவர் வந்த உடனே, ஆட்சிக்கு வந்த உடனே நிறைய விஷயங்களை அன்டூ பண்ணியிருக்காப்ல. வித்தின் மந்த்ஸ், அவ்வளவுதான் 2-3 மாசத்துக்குள்ளேயே வேலையா திருமண வயது, பெண்ணுடைய திருமண வயது 18ல இருந்து 9 வயசா மாத்திருக்காப்ல.
வேலை இதுதான் செஞ்சிருக்காப்ல. ஏன்னு கேட்டா அப்பதான் பெண்கள் வந்து 9 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவங்க படிக்க முடியாது. அவங்க வீட்டு வேலை பார்க்க வேண்டியதுதான். சோறாக்க, குழம்பு வைக்க, துணி துவைக்க, அப்புறம் புள்ள பெத்து கொடுக்க. அதான் அவங்களுடைய வேலையா இருக்கும். அப்படி இருக்கும்போது வாழ்நாள் முழுசும் ஆம்பளைகளை நம்பியே வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். இதுதான் பிசாசானுடைய மிகப்பெரிய தந்திரம். ஹமாஸ், எசபுல்லா, ஊதி அப்படிங்கிற பயங்கரவாத இயக்கங்கள் ஆரம்பிச்சு அதில் வந்து இந்த குழந்தைகளை சேர்த்து விடலாம். ஏன்னு கேட்டால் குட்டிகள் நிறைய போடணும், அப்போ தான் பயங்கரவாத இயக்கங்களுக்கு ஆளுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஆளுடைய சரியான கணிப்பு. அதனால 18 வயசுல இருந்து 9 வயசு ஆக்கி விட்டாப்ல. கல்யாணம் முடிச்சு 10வது வயசுல குழந்தை பெற்று. அதனால இவர் என்ன செஞ்சிருக்காப்ல, எல்லா விதமான ஜட்ஜ்மெண்ட் பண்ற அந்த வேலை பார்க்குற எல்லா இடத்துல இருந்தும் அந்த பெண்களை ரிமூவ் பண்ணியிருக்காப்ல. அப்புறம் ஹை பொலிட்டிக்கல் ஆஃபீஸ் அதில் எல்லாம் தூக்கியிருக்காப்ல எல்லாத்தையும். இந்த சிஸ்டம் பெண்கள் வந்து ஆணுக்கு நிகரானவர்கள் அல்ல அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே இது கொடுக்கப்பட்டது. ஆனால் புரட்சி எப்படி உண்டாச்சுன்னா, எங்களுக்கு நியாயம் வேணும், எங்களை மதிக்கணும், மரியாதை வேணும் அப்படின்னு தான் இந்த புரட்சி பண்ணாங்க இந்த பெண்கள்லாம். கடைசியில் எது வேணும்னு கேட்டாங்களோ அதை ஆயத்துல்லா கொமேனி தூக்கி எறிஞ்சிட்டாப்ல. நீங்க எல்லாம் 9 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள கடங்க அப்படின்ட்டாப்ல. இன்னும் என்னென்ன செஞ்சிருக்காருன்னு பார்ப்போம். Just days after consolidating control, Khomeini made a decision that would shape daily life for decades. On March 7th, 1979, he announced a new rule about women's appearance. He declared that all women working in government offices must wear the Islamic hijab. He framed uncovered hair as immoral and described it as a form of nakedness. This was not presented as advice or a suggestion. It was a command from the highest authority in the country. அப்ப கொமேனியுடைய கண்ட்ரோல்குள்ள நாடு வந்த உடனே அவர் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காப்ல. அது என்ன அப்படின்னா, மார்ச் மாதமே 7ஆம் தேதி அவர் ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்ல. என்ன அப்படின்னா, ஒரு புதிய ரூலு. யாரை பற்றி? பெண்களை பற்றி. என்ன, எல்லா உமன்களும் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற, எல்லா ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லா கவர்மெண்ட் பெண்களும் ஹிஜாப் அணியணும். அதுக்கு பேர் இஸ்லாமிக் ஹிஜாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அதாவது முடியை மறைக்கணுமா, முடி வெளியில் தெரியக்கூடாதான். அப்படி தெரிஞ்சால் அதுக்கு பேர் இம்மோரல், ஒழுக்கம் கெட்டவ, வேசி அப்படின்னு அர்த்தம். அப்படி தலையை மறைக்காமல் இருக்கிறது வந்து நிர்வாணமாக இருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அதனால தான் மாசாமினியை கூட அடித்து கொண்டாங்க. கொஞ்சோண்டு முடி வெளியில் தெரிஞ்சது, அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஹிஜாப்லாம் போட மறுத்துட்டா முதல்ல கைது பண்ணி உள்ளே கொண்டு போய், நீ வந்து இப்போ நிர்வாணமாக இருக்கிறது பெட்ரு அப்படின்னு சொல்லி அவளை உள்ளேயே நிர்வாணமாக்கி வன்புணர்வு செய்வாங்களாம். செஞ்சுட்டு உனக்கு தான் ஹிஜாப் போட இஷ்டம் இல்லையே அப்படின்னா நீ வேசி தான் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்குள்ளே வச்சு வன்புணர்வு செஞ்சு கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அதுக்கப்புறம் அனுப்பி விடுவாங்களாம். அப்போ தான் இனிமேல் இவ வந்து பயந்துக்கிட்டு அந்த சட்டத்தை அப்படியே கை கொள்ளுவா அப்படின்னு. இது வந்து அந்த நாட்டில் ஒரு அட்வைஸாக கொடுக்காம இது கட்டளை, அந்த நாட்டில் கமாண்டாக கொடுத்துருக்காப்ல. ஆனால் அந்த நாட்டு பெண்கள் அதை வந்து ஒரு பெரிய சீரியஸாக அந்த நேரத்தில் நினைக்காம. The impact was immediate. Government buildings began enforcing the rule right away. Women who showed up to work without a head covering were told to leave. For many Iranians, this announcement came as a shock. Until that moment, Khomeini had not openly stated that hijab would be compulsory. Many women believed religious dress would remain a personal choice. Overnight, that belief was gone. கமாண்ட் கொடுத்ததுமே அது இம்மிடியேட்டாக அதை நிறைவேற்றுக்கு தான் புண்ணியவான்கள் இருப்பாங்களே, உடனே நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க திடீர்னு அடுத்த நாள் காலையில் வேலைக்கு வந்திருக்கிறாங்க. யாரெல்லாம் ஹிஜாப் போடாமல் வந்திருக்கிறாங்களோ அவங்களெல்லாம், உங்களுக்கு ஹிஜாப் போட இஷ்டம் இல்லை, வேலையை விட்டு வெளியில் போ அப்படின்னு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே அந்த நாடே அதிர்ச்சி ஆகி போயிருச்சான். ஏன்னு கேட்டால் எல்லாம் நினச்சிருக்காங்க கம்பெனி சொன்னது வந்து கம்பல்சரி கிடையாது, இது பெர்சனல் சாய்ஸு அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. ஆனால் ஓவர் நைட்டில் எல்லாம் நாசமாக போச்சு. இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். The next day, March 8th, 1979, thousands of women took to the streets of Tehran and Qom. The timing mattered. It was International Women's Day, and the protest became a direct response to the hijab decree. Women from different backgrounds joined in. Some were students, others were professionals, and many were mothers. Some were religious, others secular. What united them was the belief that the revolution was being taken away from them. இந்த சட்டம் உண்டான அடுத்த நாள் ஒரு அதிசயம் என்னன்னா, மார்ச் 8ஆம் தேதி நாட்டில் உள்ள பெண்கள் எல்லாமே ஒன்று கூடிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அன்னைக்கு இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேவாக இருந்திருக்கு. அப்போ இந்த ஹிஜாப் விஷயமா அவங்க ப்ரோட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் எல்லா பெண்களும் அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. மாணவர்களும் சரி, வேலை பார்க்குறவங்களும் சரி, எல்லாருமே அந்த ப்ரோட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன், இஸ்லாத்தில் ரொம்ப பக்தியாக இருக்கிறவங்க கூட அந்த ப்ரோட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த மன்னராட்சியை நிராகரித்ததுக்கு எதுக்காக நிராகரித்தோமோ அதை விட கேவலமான சட்டங்களை இந்த ஆட்சி கொண்டு வந்து கொடுத்துருச்சு அப்படின்னு அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதனால ப்ரோட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. They marched openly without hijab, knowing exactly what they were defying.
They carried banners and shouted slogans. This was not a small or quiet protest. Supporters of Khomeini quickly moved to confront the demonstrators. Pro-Khomeini militiamen and Revolutionary Guards surrounded the crowds. They shouted threats and tried to intimidate the women into leaving. At several points, they fired warning shots into the air to scare people away. அப்ப அவங்க ரோடா ஹிஜாப் இல்லாம ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் பேனரும் ஸ்லோகனுமா இருந்திருக்கு. இது அந்த மன்னராட்சியை எதிர்த்ததை விட ஒரு பயங்கரமான ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது கொமேனிக்கு பயங்கரமான சப்போர்ட்டர்ஸ்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்களே இறங்கி வந்துட்டாங்க இந்த பெண்களுக்கு விரோதமா. அதோட அந்த நாட்டில் இருக்கிற எல்லா செக்யூரிட்டி ஃபோர்ஸஸும் வீதிக்கு வந்துட்டாங்க. அவங்க இந்த பெண்களை பயமுறுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மரியாதையா இந்த ப்ரொடெஸ்ட்டை விட்டுட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து மேலே வானத்தில் சுட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்பதான் பயந்துக்கிட்டு தலை தெறிக்க ஓடுவாங்க அப்படின்னு. என்ன நடந்துச்சு? Despite this, the protests did not stop. The women returned again and again, holding their ground for 6 straight days, from March 8th to March 14th, 1979. This became the first major public protest against the new Islamic Republic. The scale of the resistance caught the authorities off guard. For a brief moment, it appeared the pressure had worked. Khomeini's deputies announced that the hijab rule would be temporarily suspended. The government tried to calm the situation and avoid further unrest. To many women, it felt like a victory. It looked as though the state had listened. அப்ப சுட்டு கொன்றுவோம் அப்படின்னு மிரட்டினாலும் அந்த பெண்கள்லாம் அந்த ப்ரொடெஸ்ட்டை நிறுத்தல. கிட்டத்தட்ட ஒரு வாரமா ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்ப ரோட்ல இதை பார்த்ததுமே கம்பெனி நினைஞ்சிருக்காப்ல, சரி டெம்பரரியா இதை நம்ம சஸ்பெண்ட் பண்ணலாம், அதனால அனுமதிச்சாப்ல. நீங்க ஹிஜாப் போட தேவையில்லை, நாங்க உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு இந்த சட்டத்தை டெம்பரரிலி இவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காப்ல. எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் அமைதியாக்குவோம், அதுக்கப்புறம் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி. இந்த விஷயம் இந்த பெண்களுக்கு தெரியாது. இவங்க நினச்சிக்கிட்டாங்க, ஆஹா நமக்கு சக்ஸஸ் கிடச்சிருச்சு, வெற்றி கிடச்சிருச்சு, அப்போ நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் நமக்கு அடி பண்ணியும் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். But this pause was strategic, not a change of heart. Once the protests faded and public attention moved on, the hardliners inside the regime began reorganizing. By mid-1980, enforcement returned with more force and far less tolerance. This time the focus was not debate or persuasion, it was punishment. அப்படி போடு. இது டெம்பரரியா இவங்க செஞ்சது ஒரு மகா பெரிய ராஜதந்திரம். எதுக்கு அப்படின்னா அப்பதான் கூட்டம் கலைஞ்சு அவங்க வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போன உடனே இந்தால் என்ன செஞ்சிருக்காப்ல, ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை புதுசாக ஆரம்பிச்சிருக்காப்ல. எதுக்கு அப்படின்னா யாரெல்லாம் இந்த ஆட்சிக்கு விரோதமாக இந்த சட்டங்களுக்கு விரோதமாக போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு பப்ளிக்கில் தண்டனை கொடுங்க. அப்போ பப்ளிக்காக தண்டனை கொடுக்கறதுக்கு தனிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டே ஆரம்பிச்சிருக்காப்ல. சரி, Revolutionary courts and Islamic committees were set up across the country to enforce moral behavior. These groups operated with enormous power and very little oversight. Their job was to punish anyone accused of breaking Islamic codes, and women were often the first targets. In cities and towns across Iran, judges began issuing harsh corporal punishments for behavior that had not been crimes just months earlier. அப்போ ரெவல்யூஷனரி கோர்ட்டு அப்புறம் இஸ்லாமிக் கமிட்டி அப்படின்றதெல்லாம் செட்டப் பண்ணியிருக்காப்ல. அதிசய மனுஷன்தான், வகி வந்திருக்கும் போல இருக்கு. அதை நாடு முழுவதும் என்ஃபோர்ஸ் பண்ணி விசேஷமாக இவங்களுக்கு பயங்கரமான ஒரு பவரை கொடுத்துருக்காப்ல. அது என்ன அப்படின்னா ஜனங்களை தண்டிக்கணும். யாரெல்லாம் அந்த சட்டத்தை இஸ்லாமிக் சட்டத்தை பிரேக் பண்ணுறாங்களோ அவங்கள கொடூரமாக தண்டிக்கிறதுக்காக இவங்களுக்கு நல்ல பவர் கொடுத்துருக்காப்ல. இதில் டார்கெட்டு யார் அப்படின்னா பெண்கள். ஏன்னு கேட்டால் முத கொமேனியை எதிர்த்தவங்க பெண்கள். அதனால பெண்களை அட்டைக்கு ஒடுக்குனா மற்ற எல்லாம் சரியாக போகும் அப்படின்னு. அப்போ இவங்க ஆண்களுக்கு வேலை, கவர்மெண்ட் வேலை, ஆண்களுக்கு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸில் வேலை கொடுக்கவும் ஆண்கள்லாம் அப்படியே கம்பெனியை அதிகமாக ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அந்த நாட்டில் பெண்களுக்கு எந்த ரோலும் கிடையாது. சோறாக்கணும், குழம்பு வைக்கணும், பாத்திரம் கழுவணும், அப்புறம் துணி துவைக்கணும், புள்ள பெற்று கொடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த சட்டம் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. Being seen with a man outside marriage, attending a mixed gathering, drinking alcohol, or showing too much hair could now lead to arrest and punishment. One of the earliest documented cases came just 11 days after Khomeini's hijab decree. On March 19, 1979, the Iranian newspaper Kayhan reported a case from the northern city of Radzar, near the Caspian Sea. A married woman with 3 children had run away with another man.
Revolutionary officers arrested them and brought them before a judge. The court sentenced the woman to 50 lashes and the man to 100 lashes for having what the judge called an illegitimate relationship. The punishment was carried out publicly on a street in Radzar. People gathered and watched as a mother of 3 was whipped in front of them. அப்போ கனெக்ஷன், பெண்களுக்கு புருஷனை விட்டுட்டு வேற ஒருத்தனோட கனெக்ஷன் இருந்தா, அப்புறம் அட்டெண்டிங் எந்த ஒரு கேதரிங்கில் ஆண்கள் பெண்கள் ஒன்றா உட்காந்துருந்தா, அப்புறம் தப்பி தவறி ட்ரிங்கிங் ஆல்கஹால், எங்கேயா சாராயம் குடித்தா, அதான் சாராயம் குடித்தா தண்டிக்கிறீங்களா, அப்புறம் எதுக்கு சாராயம் விற்கிறீங்க, ஆம்பளைங்க மட்டும்தான் குடிக்க முடியும் போல இருக்குது, பெண்களுக்கு குடிக்க உரிமை இல்லை. அப்புறம் ஷோயிங் டூ மச் ஹேர், அதான் விஷயம். அது அல்லாவின் ஆட்சியில் ஏற்றுக்கொள்ளவே பட மாட்டாது. அப்போ கொஞ்சம் முடியை மட்டும் காட்டிட்டா இதுக்கு அரெஸ்ட்டு, பனிஷ்மெண்ட்டு. எங்கே பனிஷ்மெண்ட்டு? எங்கே மக்கள்லாம் அதிகமாக கூடுவாங்களோ அந்த இடத்துல வச்சு தான் பனிஷ்மெண்ட்டு. அப்போ தான் எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு. அப்போ அவுட் சைடு மேரேஜ் கனெக்ஷனில் ஈடுபட்ட அந்த பெண்ணுக்கு 50 சவுக்கடி, ஆம்பளைக்கு 100 சவுக்கடி. Another report from Kayan that same month showed this was not an isolated incident. On March 8, 1979, while women were protesting the hijab decree in Tehran, a public flogging took place in Esfahan. 3 people, 2 men and 1 woman, were accused of having an affair with a woman labeled corrupt. Ayatollah Kademi, a revolutionary judge, ordered that all 3 receive 100 lashes each. They were flogged in the street in public view. After the beating, they were forced to repent on the spot before being released. These early cases made one thing clear: the new regime was willing to use public humiliation as a method of control. Revolutionary guards and committees of the Islamic Revolution were given wide authority to patrol neighborhoods, streets, and public spaces. They enforced modesty rules aggressively and often violently. அப்போ இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் என்ன ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணுது என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி பப்ளிக் ஹியூமிலியேஷன், பப்ளிக்காக அவமானப்படுத்துறது, சங்கடப்படுத்துறது, துன்புறுத்துறது. எதுக்கு அப்படின்னா அந்த ஆட்சியை யாரும் நிராகரிக்கக்கூடாது, எதிர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அதனால தான் ரெவல்யூஷனரி கார்டு, அப்புறம் கமிட்டி, இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிற இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பவர், அந்த அத்தாரிட்டியை கொடுத்துருக்குறாங்க. அவங்க எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டே திரிவாங்க, தெருவில், பப்ளிக் ஸ்பேஸில் எல்லாம் வச்சுக்கிட்டு, எப்படா யாரா முடியை காமிப்பது, எவன்டா பொண்ணுக்கு பின்னாடி போகுது, அதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி தெருவா கண்டுபிடிச்சி அப்புறம் தெருவில் பப்ளிக்கில் அடித்து வேதனைப்படுத்தி துன்புறுத்தி அவமானப்படுத்தி அனுப்புறது. கேட்டால் இது மாடஸ்டி ரூல்ஸுங்க அப்படிங்கிறது. ஆனால் செய்கிறதெல்லாம் கொடூரம், violent. அப்படி இருக்கும் பொழுது men and women accused of drinking alcohol, having relationships outside marriage, or showing signs of Western culture were arrested on the spot. In many cities, young couples were targeted simply for being close to each other. Holding hands or sitting too closely in a cinema could lead to slaps, beatings, or detention. அப்ப ஆம்பளைகளும் சரி பொம்பளைகளும் சரி சாராயம் மட்டும் குடிச்சா அப்புறம் எதுக்கு விற்கிறாங்கன்னு தெரியல. சாராயம் விற்பாங்களாம், கவர்மெண்ட் ஆஃபீஸில் மட்டும் குடிப்பாங்க போல இருக்குது. ஆம்பளைங்க பொம்பளைங்க சேர்ந்து இப்போ இது சாராயம் குடித்தாலோ இல்லை அவுட் சைடு மேரேஜ் கனெக்ஷன் எதுவும் வச்சுருந்தாலோ அவங்கள தண்டிக்கிறாங்க. சரி, இருந்துட்டு போகுது. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் கல்ச்சர். கொஞ்சோண்டு வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸோ, ஒரு பேச்சோ, ஒரு நடையோ, ஒரு பாவனையோ அப்படி இருந்துருச்சு அப்படின்னா போச்சு, உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாம். அந்த ஸ்பாட்லேயே தண்டனை உடனே. இதில் கொடுமை என்ன அப்படின்னா, புதுசாக கல்யாணமான கணவனும் மனைவியும் புதுசாக கல்யாணமான கணவனும் மனைவியும் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா போச்சு. அதோட புருஷனும் பொண்டாட்டியும் கை கோர்த்து நிற்கக்கூடாது, எங்கேயும் நடக்கக்கூடாது. ஏன் சினிமா பார்க்கும்போது கூட புருஷன் பொண்டாட்டி பக்கத்தில் உட்காரக்கூடாதான். அப்படி உட்காந்தா நேராக போய் கன்னத்திலே பொம்பளையும் அந்த கணவனையும் மனைவியும் அறையிறது, அடித்து துன்புறுத்துறது. அப்புறம் பப்ளிக்கில் சினிமா தேட்டருக்கு முன்னாடி அவங்களுக்கு கசையடி 50 அடி 100 அடின்னு கொடுக்குறது. யார் புதுசாக கல்யாணமான புருஷனும் பொண்டாட்டியும் க்ளோஸாக சினிமாவில் உட்காந்து படம் பார்க்கக்கூடாதான், ரோட்டில் உட்காந்து எங்கேயாவது பப்ளிக் ஸ்பேஸில் உட்காரக்கூடாதான், கை கோர்த்து நிற்கக்கூடாதான். அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சட்டங்களை எல்லாம் பிசாசானவே கொண்டு வந்திருக்கான். கணவனும் மனைவியும் கை கோர்த்து எங்கேயும் உட்காரக்கூடாதான், சினிமாவில் உட்காந்து பார்க்கக்கூடாதான். அட கேவலம் கெட்டவங்களா. சரி. By late 1979 and into 1980, flogging had become common. Victims were tied to posts in public squares or parks and whipped in front of crowds. By the end of 1979, even before the Iranian constitution was finalized,
Khomeini had already shaped the country into a system ruled by strict versions of religious law. Revolutionary courts handed down thousands of sentences. Political opponents were imprisoned or executed. But women were more likely to receive corporal punishment. Any behavior labeled immoral could result in jail time or lashings. அப்போ 1980லாம் எங்கே பார்த்தாலும் ஒரே சத்தம், என்ன சவுக்கால் அடிக்கிற சத்தம். அது ரொம்ப காமனா. இதுக்காகவே எவன்டா சவுக்கால் அடி வாங்குவான், நம்ம பார்த்து ரசிப்போம் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்துருக்குறாங்க. அப்போ ஒன்றா உட்காந்து சினிமா பார்த்த அந்த புருஷனையும் பொண்டாட்டியும் கட்டி பப்ளிக் ஸ்கொயரில் பார்க்கில் வச்சு அவங்கள எல்லா கூட்டத்துக்கு முன்னாடி அடிக்கிறது. இதில் கொடுமை என்ன அப்படின்னா, அரசியல் ரீதியாக எவனாவது அந்த ஆட்சியை பற்றி பேசினாலோ போச்சு அவனை ஜெயிலுக்குள்ளே போட்டு கொன்னுடுறது. அதான் விஷயம். என்ன ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு அந்த சட்டத்தை குறித்து எவனும் கேட்டக்கூடாது. கேட்டால் அவனை கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளே போட்டு நேராக கொண்டுருவாங்களாம். அப்போ அவன் அங்கே காலில் விழுந்து, ஐயா நான் இனிமேல் இந்த ஆட்சியை பற்றி பேச மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டா தப்பு இல்லை. அடி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம், வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். இல்லை அப்படின்னா அங்கேயே அந்த ஆளை தலையை வெட்டி கொண்டுருவாங்களாம். பெண்களுக்கு விசேஷமான பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதில் முடி வெளியில் தெரிஞ்சால் கூட அது அவள் ஒழுக்கம் கெட்டவன்னு சொல்லி கொடூரமாக சவுக்கடி, ஜெயிலு, ரொம்ப காலமெல்லாம் ஜெயிலில் வச்சு அங்கே சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க, கொடுமைப்படுத்திருக்காங்க, கற்பழிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் மற்றவங்களுக்கு தெரிய வச்சு இப்படி செஞ்சால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க வயலண்ட்டாக. Fear became part of daily life. Women watched their surroundings carefully. Mothers warned their daughters. People whispered about vigilantes stationed on street corners. Even attending a private party could turn dangerous if someone reported it. Ordinary social life became risky. இப்போ வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே பயத்தோடு தான் வரணும், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு. பெண்கள் எப்போவுமே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டே நடந்துட்டு போவாங்களாம். அதோட பெண் குழந்தையை குறித்து அவங்களுடைய தாய்கிட்ட எப்போவும் எச்சரிப்பு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ மக்கள்லாம் ரோட்டில் நடந்து போகும்போது அங்கங்கே கார்னரில் விஸ்பர் சைன் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி போலீஸ்காரே இருக்கான், உஸ் 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 அப்படின்னு, பார்த்து போ பின்னாடி இருக்கான் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் ஜனங்கள் இன்னொருத்தரை எச்சரித்துக்கிட்டே இருப்பாங்களாம். தப்பி தவறி பர்த்டே பார்ட்டி, அந்த பார்ட்டி, இந்த பார்ட்டி அப்படின்னு ப்ரைவேட்டாக பார்ட்டி நடத்தி சந்தோஷப்பட்டாங்க குடும்பத்தில். அப்படின்னா ஜோலி முடிஞ்சான். ஏன்னு கேட்டால் பக்கத்துக்கு வீட்டுக்காரன் நேராக ரிப்போர்ட் பண்ணிடுவான், ஐயா இங்கே பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறாங்க, எல்லாரும் கேக்கு வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, நீங்கள் போய் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு. அதிசயமான மனுஷங்க அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டாங்க. சாதாரணமான ஒரு ஆர்டினரி சோசியல் வாழ்க்கையே மிகப்பெரிய ரிஸ்காக மாறி இருக்கு அந்த ஈரான் நாட்டு மக்களுக்கு. சரி. Despite all this, Khomeini continued to present himself publicly as a moral and restrained leader. He occasionally criticized punishments he felt were excessive. In 1980, after a stoning case in Kerman province, he reportedly instructed judges to stop using stoning sentences. He ordered a ban on stoning in the courts and said no more such executions should take place. This showed that he sometimes intervened personally. But this restraint had limits. இவன் பயங்கரமான தந்திரவாதியாக தான் இருந்திருக்கிறான். கடைசியில் இத்தனையும் செஞ்சுவிட்டு கடைசியில் இந்த கேவலங்கட்ட கொமேனி என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னா, பப்ளிக்காக தன்னை வந்து பயங்கரமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. எப்படி அப்படின்னா, ஒழுக்கம் உள்ள பயங்கரமான ஒழுக்க ரீதியான ஆள், நாட்டை வந்து ஒழுக்கத்தின்படி மாடஸ்டான வழி நடத்துவேன் அப்படிங்கிற ஒரு ஒழுக்கமான ஒரு தலைவராக நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சிருக்காப்புல. அதோட அப்பப்போ அங்கங்கே ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணுவாப்லையாம். என்ன இப்படி கொடூரமாக பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க, இது நியாயமா, மக்கள் தாங்குவாங்களா, இது அசிங்கம் இல்லையா, அவமானம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரிகளை பேசுவாங்களே மக்களுக்கு முன்னாடி. அப்படித்தான் ஒரு பெண்ணை வந்து கல்லெறிஞ்சு கொண்டாங்களாம். இதை கேட்ட உடனே இவர் பொங்கி போயிட்டாப்லையாம். பொங்கி இந்த இனிமே வந்து கல்லெறிஞ்சு கொள்கிற இந்த விஷயத்தை வந்து நான் பேன் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காப்ல. இது எல்லாமே இவனுடைய பயங்கரமான நடிப்பு. ஏன்னு கேட்டால் ஜனங்கள் தன்னை எப்படியாவது நேசிக்கணும், அதிகாரிகள் தான் இப்படி செய்கிறாங்க, பாவம் நம்ம கொமேனிக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லா ஜனங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ ஏதாவது செத்து போனால், ஐயோ இப்படி கொண்டு விட்டீங்களே, அல்லாஹ் உங்களை வந்து தண்டிக்க மாட்டானா அப்படின்னு சொல்கிறது. அந்த நாட்டில் மத வெறி பிடிச்சவங்க எல்லாருமே இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. His concern was not with the suffering of women or the system itself. Floggings, arrests, and public punishments for moral offenses continued without pause. அதான் விஷயம். By 1980 and 1981, the early chaos of the revolution was turning into something permanent. The Islamic Republic began locking Khomeini's moral ideas into the legal system. A new constitution was adopted, and at its core was Sharia, or Islamic law.
This meant religion was no longer just a guide for behavior. It was now the highest law of the country. இந்த ஆளுடைய கன்சர்ன்லாம் ஏதோ ஜனங்களுக்கு முன்னாடி நடிக்கிறது எல்லாமே, ஐயோ பெண்கள் வந்து துன்புறுத்தப்படுறாங்களே, அது பண்றாங்களே, இது பண்றாங்களே அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நடிப்பு. ஏன்னு கேட்டா, தெருவுக்கு தெருவு எங்க பார்த்தாலும் சவுக்கடி, எங்க பார்த்தாலும் பெண்களை அரெஸ்ட் பண்ணி போறது, பப்ளிக்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, இது எல்லாமே வித்தவுட் பாஸ், தடையே இல்லாம நடந்துகிட்டு தான் இருக்கு. உள்ளுக்குள்ள சொல்றது கண்டினியூவா செய்யுங்க அப்படின்னு, வெளியில வந்து சொல்றது ஐயோ இப்படி செய்றீங்களே, பாவம், மக்கள் பாவம் இல்லையா, பெண்கள் பாவம் இல்லையா அப்படின்னு நடிக்கிறது. இவன் பயங்கரமான ஒரு பிசாசு. நல்லா கவனிச்சுக்கோங்க. 1980 1981க்குள்ள அவன் அந்த நாட்டில் கொண்டு வந்த எல்லா சட்டங்களுமே பெர்மனண்டா மாறிடுச்சு. விசேஷமா ஒரு புதிய கான்ஸ்டிடியூஷன் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா ஷரியா அப்படிங்கிற ஒரு சட்டம். அதை இஸ்லாமிக் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை காலமா இது வந்து ஏதோ ஒரு கைடா இருந்துச்சு, அவ்வளவுதான். ரிலிஜனுக்கு கைடா இருந்துச்சு. ஆனா இது இந்த நாட்டினுடைய ஹையஸ்ட் லாவா மாறிடுச்சு. சட்டம் இனிமே ஷரியா அப்படிங்கிற அந்த சட்டத்தின்படி தான் இனிமே இந்த நாடே நடக்கும். எப்பேற்பட்ட கேப் மாதிரியா இருந்திருக்கான். Every major rule about crime, punishment, and daily life had to follow religious interpretation. Gender roles were no longer social expectations. They were legal requirements, written clearly into the law. One of the first areas the government focused on was women's work. அப்ப அவன் எல்லா விதமான மேஜர் ரூல்கள் ஆகட்டும், எல்லா விதமான பனிஷ்மெண்ட்டுகள் ஆகட்டும், தினசரி வாழ்க்கை ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே ரிலீஜியஸ் இன்டர்பிரேஷன் வச்சு தான் அந்த ரிலீஜியஸ்ல என்ன சொல்லியிருக்கோ அதன்படி தான் நடக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இவங்க கை வச்சது எது மேலே அப்படின்னா, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஏன்னு கேட்டால் அதான் சரியானுடைய சட்டம். சரி. In July 1980, a new order came down that directly affected women employed by the state. Any woman who tried to enter a government office without covering her hair was stopped at the door. Guards were placed at ministry entrances to enforce this rule. Women were not warned or fined at first. They were simply turned away. Many were told not to come back until they followed the dress code. For women who depended on their jobs, this was devastating. Refusing the hijab now meant risking unemployment and public shame. The pressure didn't stop there. In 1981, the rule was expanded beyond government buildings. Hijab became mandatory in all public spaces. Streets, buses, shops, and parks were now included. Checkpoints appeared in cities where officers stopped women to inspect their clothing. Compliance was no longer optional anywhere outside the home. What a woman wore now determined whether she could move freely through her own city. By 1983, the government made the consequences unmistakably clear. A new criminal law spelled out punishment for violating the dress code. Under this law, a woman whose hair was uncovered could be sentenced by a court to up to 74 lashes. At the same time, the state fully revived severe Islamic punishments for sexual behavior. Crimes like adultery, fornication, and what the law called moral corruption were treated as major offenses. These charges often carried sentences of hundreds of lashes. In some cases, they could even lead to execution. During the early 1980s, thousands of women and men were sentenced to flogging, especially for accusations related to adultery or corruption on earth. Human rights groups later documented what this meant in real life. Women accused of improper veiling were flogged. Women accused of premarital or extramarital sex were imprisoned and, in some cases, stoned to death. The rules were simple but cruel. Break the moral code, and you could lose your freedom, your health, or your life. Women were hit hardest by these laws because their appearance and behavior were under constant scrutiny. The system that delivered these punishments was fast and unforgiving. Revolutionary courts and Islamic committees operated with almost no checks. Ayatollah Khomeini personally appointed revolutionary judges. These judges often issued sentences within days of an arrest. There was little investigation and almost no defense. An accusation could be enough. Confessions, often extracted under torture, sealed a person's fate. Judges openly justified their decisions using Khomeini's ideology. They argued that harsh punishment was necessary to cleanse society. அப்போ கொமேனி பெர்சனலி ரெவல்யூஷனரி ஜட்ஜஸ்லாம் நியமிச்சாப்லையாம். இவங்க வந்து அரெஸ்ட் பண்ண உடனுக்குடனே தண்டனை, ஒரே நாள் 2 நாளில் தண்டனை கொடுத்து
ஜெயிலுக்கு அனுப்ப, இல்லை அப்படின்னா தூக்கிலிடப்பட, தலையை வெட்ட, இந்த ஒரு உடனுக்குடன் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சாம். அதனால இன்வெஸ்டிகேஷன்லாம் அவ்வளோதான், 10 நிமிஷம் தான் இன்வெஸ்டிகேஷன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. யாரும் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது, வாயவே திறக்கக்கூடாது. யாராவது ஒரு ஆள் வந்து இப்படி ஐயா இவர் இப்படி செஞ்சாதுங்க நான் பார்த்தேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஏன் செஞ்ச, எதுக்கு செஞ்ச அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இல்லையா. உடனே கன்ஃபெஷன் பண்ண வைப்பாங்களாம், செஞ்சேன்னு சொல்லு அப்படின்னு செய்ய வச்சு உடனே தண்டனை கொடுப்பாங்களாம். இல்லை அப்படின்னா சித்திரவதை பண்ணுவாங்களாம். சித்திரவதை பண்ணி அந்த உடம்பை வெட்டி அதில் உப்பு போட்டு அதில் சந்தோஷப்படுவாங்களாம் அவன் கத்துறதை பார்த்து. அப்போ ஜட்ஜஸ்ட்டு போய் என்னையா அப்படி செய்றீங்க, யோ கோமேனி அப்படி சொல்லியிருக்காப்பியா, நாங்கள் என்னையா செய்கிறது, இல்லைன்னா அவன் என்னை கொண்டு போடுவாயா, எங்களுக்கு வேலை இல்லாமல் போயிருமியா அப்படின்னு இருக்கிறாங்க. அதில் கூட ரொம்ப ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. அப்படி வந்து ஹார்ஸாக பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அந்த இந்த சொசைட்டி வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பயங்கரமான இந்த உலகத்திலேயே க்ளீனான ஒரு சிட்டி எது, ஒரு நாடு எப்படின்னா ஈரான் தான். ஏன்னு அந்தளவுக்கு பயங்கரமான கொடூரமான தண்டனைலாம் கொடுத்ததுனால மக்கள்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களாம். Public executions of former officials and war criminals did take place. But what truly terrified ordinary families were the everyday punishments. Seeing a neighbor whipped in a public square, or a relative humiliated in front of a crowd, left deep psychological scars. அதான் உண்மை. அப்போ ஜனங்களை பப்ளிக்காக தூக்கில் போட்டு கொல்ற ஒரு கொடூரமான சம்பவங்கள் நடந்திருக்காங்க. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரனை சவுக்கால் அடிக்கிறத பார்க்கும் பொழுது தனக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, இவங்க எல்லாமே சவுக்கால் அடிக்கிறத பார்க்கும் பொழுது அது வந்து ரொம்ப கேவலமான ஒரு அவமானமாக ஃபீல் பண்ணுவாங்களாம். இது வந்து சைக்காலஜிக்கலாக அவங்க மனசை பாதிக்கும் அப்படிங்கிற விஷயம் அல்லாவுக்கும் தெரியாது, அந்த சரியா சட்டத்தை கொண்டு வந்த அந்த புண்ணியவனுக்கும் தெரியாது, 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிக்கும் தெரியாது, இவங்களுக்கும் இந்த கூமுட்டைகளுக்கும் தெரியாது. இது வந்து சைக்காலஜிக்கலாக ஒரு பிரச்சனை உண்டாக்கும். இனிமேல் அவன் வந்து தன்னுடைய சொந்த பந்தத்துக்கு முன்னாடி, தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு முன்னாடி எப்படி தலை நிமிர்ந்து நடப்பான். அவனை பேண்ட் அவுத்து நிர்வாணமாக்கி அவனை சவுக்கால் அடித்து அப்படி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துகிற அந்த விஷயத்தை எவன் தான் தாங்கிக்கிடுவான். இந்த விஷயம் கூட தெரியாத கூமுட்டைகளாக தான் அந்த நாட்டில் உள்ளவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. By the mid-1980s, enforcement became even more visible. The so-called morality police, officially known as the Guidance Patrol, began operating openly in cities. They were joined by members of the Islamic Revolutionary Committees. Some wore uniforms, others wore plain clothes. This made them harder to identify and more frightening. இப்போ இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் சில நேரம் யூனிஃபார்ம் போட்டுக்குவாங்களாம், சில நேரம் மப்டியில் இருப்பாங்களாம், ஏதோ யாரோ ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ இங்கே போகிற ரோட்டில் போகிற பெண்கள்லாம் இவன் போலீஸ்காரனா, இல்லை இவன் மொராலிட்டி போலீஸா, இல்லை மப்டியில் இருக்கிறானா, இவன் யார் பக்கத்து வீட்டுக்காரனா, யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் ஆம்பளைகளை பார்த்தாலே பயந்து பயந்து நடந்து போவாங்களாம் பெண்கள் ரோட்டில். பயமே அவங்களுடைய வாழ்க்கையாக மாறி இருக்கு. Their job was to find violations of morality laws, especially bad hijab. Women were stopped on sidewalks and in marketplaces. Officers examined headscarves and coats. If a strand of hair showed, or a coat was judged too short, a woman could be detained immediately. ஜாலி முடிஞ்சு. இன்னும் அந்த போலீஸ்காரங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, ரோட்டில் போகும்போது பார்க்குறது யாரா வயலேஷன் மொராலிட்டி லா, இந்த சரியா சட்டத்தின்படி நடக்கிறாங்களா இல்லையா, அந்த சட்டத்தை மீறுறாங்களா, பேடு ஹிஜாப், காற்று வாங்குற மாதிரி ஹிஜாப்லாம் போட்டிருக்கக்கூடாது, போட்டால் ஜோலி முடிஞ்சு. உடனே சைடு வாக்ஸ்லேயே பெண்களை நிறுத்துவாங்களாம், மார்க்கெட் பிளேஸ்லலாம் நிறுத்துவாங்களாம். நிறுத்து கரெக்டாக அந்த ஹிஜாப்பை ஒட்டி இருக்கணுமா, நெத்தியை ஒட்டி. அந்த ஹிஜாப்பு வெளியே ஒரு முடி வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா ஜோலி முடிஞ்சு. உடனே ஹெட் ஸ்கார்ஃப்ஸு, கோட்டெல்லாம் செக் பண்ணுவாங்களாம். கோட்டு கரெக்டாக அளந்து பார்ப்பாங்களாம், இத்தனை இன்ச்சு இருக்கணும், இத்தனை மீட்டர் இருக்கணும். அது கொஞ்சம் குறைஞ்சி 1 இன்ச்சு குறைஞ்சி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு, நேராக ஜெயிலு தானா. என்ன அப்படின்னா இந்த ஸ்கர்ட்டு இந்த கோட் வந்து டூ ஷார்ட்டாக இருந்துச்சு, அதனால இந்த பெண்ணுக்கு இப்போ கசையடி கொடுங்க, இல்லைன்னா கட் பண்ணிங்க, இல்லை ஜெயிலுக்கு போடுங்க. அதிசயமான மனுஷங்க அப்படிலாம் சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க இந்த நாட்டில். Human rights reports describe women being slapped, stripped, beaten, or dragged into police vans without any explanation. Many Iranian women remember how this fear shaped their daily routines. They stood still at red lights, afraid to move suddenly. Some worried that if they adjusted their scarf the wrong way, an officer might grab them from behind using a catch pole, a metal tool designed to seize a person by the neck. அடே அப்பா, அப்போ அந்த நாட்டில் ஹியூமன் ரைட்ஸ்லாம் வேறு இருந்திருக்கிறாங்க பாவம். அப்போ பெண்களை அறையிறது,
முடியை பிடிச்சி இழுக்கிறது, அப்புறம் அடிக்கிறது, அப்புறம் வேனுக்குள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போகிறது. எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்களாம். எதுக்கு, என்ன, ஏது, ஏன் உன்னை பிடிச்ச, எதுக்கு, அதனால பெண்கள் எல்லாமே ரோட்டில் போகும்பொழுது கொஞ்சோண்டு மூவ் பண்ணுறதுக்கே, ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே பயப்படுவாங்களாம். பயந்து 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 ரோட்டில் போகிறது. ஏன்னு கேட்டால் கொஞ்சம் ஹிஜாபு கொஞ்சம் மாறி இருந்துச்சுன்னா போதும், அந்த ஆஃபீஸர்கள் என்ன செய்வாங்க, பின்னாடி இருந்து பிடிச்சி இழுப்பாங்களாம். அதை விட புதுசாக ஒரு கொரடு மாதிரி வச்சுருக்காங்களாம். அதை கழுத்தில் போட்டு பிடிச்சி இழுக்கிறது. எப்படி நம்ம கரெக்டானையெல்லாம் இந்த கொரடு போட்டு பிடிச்சி தூக்கி வெளியில் வீசுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெண்களை வந்து அந்த கொரடு போட்டு தான் கழுத்தில் பிடிக்கிறது. பிடிச்சா நகர முடியாமல் பார்த்தியா, அதை உடனே ஃபோட்டோ எடுத்து பார்த்தியா ஒரு முடி வெளியில் தெரிஞ்சிருச்சு, அதனால வா ஸ்டேஷனுக்கு. அதனால் யாருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் எந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பண்ண, எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்க, என்ன தப்பு செஞ்சு, அதெல்லாம் எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கிடையாதான் அப்படின்னு ஹியூமன் ரைட்ஸில் உள்ளவங்க சொல்கிறாங்க. பாவம், அவங்களால என்ன செய்ய முடியும், இல்லைன்னா அவங்களையும் பிடிச்சி உள்ளே கொண்டு போய் சித்திரவதை பண்ணுவாங்க, வேற என்ன. This threat of punishment was everywhere, and women learned through experience to stay quiet and cautious. Flogging became a public spectacle across the country. Sentences were carried out in mosques, markets, and town squares. Sometimes shops closed while a punishment took place. People who lived through this period remember the sound of the whip cracking through the air. It became a common and terrifying noise. அப்போ இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ தான் அந்த பெண்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வச்சாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்து வைப்பாங்க. நாளை பின்ன எந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணாமல் நம்ம சொல்கிறத கேட்டுக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. 9 வயசுலாம் கல்யாணம் பண்ணி வச்சிரு, உடனே புள்ள பெற்றுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு. அதனால தப்பு செஞ்சால் உடனே மாஸ்காக இருந்தாலும் சரி, மார்க்கெட் பிளேஸாக இருந்தாலும், எங்கே இருந்தாலும் எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறது. அப்படி இருக்கும் பொழுது எங்கே போனாலும் சரி, மாஸ்கில் அங்கே போனால் தொழுகை செய்வோன்னு போவோம், எல்லாம் போவாங்க. அங்கே பார்த்தா ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, விஸ்ஸுன்னு சவுக்கால். எங்கே பார்த்தாலும் இந்த சவுக்கு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குமா. மார்க்கெட்டு பக்கம் போனாலே இந்த சவுக்கு சத்தம் கேட்குமா. யாரையாவது ஒருத்தனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். ஏன்னு கேட்டால் ஜனங்களுக்கு இந்த போலீஸை குறித்து, இந்த ஆட்சியை குறித்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. சரி. Punishment did not stop with flogging. Women faced fines, arrests, and long prison sentences. Families were pulled into the system as well. Husbands could be jailed if their wives appeared in public without a hijab. The education system was reshaped to match the new ideology. Girls were segregated from boys starting in primary school. Certain fields, including religious studies and engineering, enforced especially strict dress rules. Public beaches and parks were segregated or closed entirely to mixed groups. At the same time, stoning quietly returned in remote areas where oversight was weak. In 1986, one of the most infamous cases took place. A 35-year-old village woman known as Soraya Manucheri, a pseudonym, was accused of adultery with a local widower. Her husband wanted to marry a teenage girl and saw Soraya as an obstacle. In a small village court, under pressure and intimidation, Soraya was sentenced to death by stoning. On August 15th, 1986, villagers gathered in Kupe to carry out the sentence. Soraya was buried up to her waist and killed slowly as stones were thrown at her by a crowd. Her execution later became widely known through the book and film, The Stoning of Soraya M. Punishments that stopped short of execution were still brutal. A sentence of several hundred lashes could permanently damage a person's body. The new penal code also brought back other severe penalties. Theft could result in amputation. Drinking alcohol could lead to flogging and heavy fines. Crimes like waging war against God carried the death penalty. Women were not exempt from any of this. A woman caught drinking could be publicly humiliated, whipped in prison, or jailed. Girls were arrested simply for being with male friends or attending mixed gender parties. The state labeled ordinary social behavior as criminal acts. In public speeches, Khomeini defended these laws. He described them as just, Islamic, and necessary. He said modesty protected families and purified society. But inside homes, the reality was different. Mothers cried in private. Parents kept daughters home from school out of fear. இத்தனை கொடூரங்கள் நடந்தாலும்
பப்ளிக்கில் இந்த கொமேனி இந்த பிசாஜி என்ன பேசுவான் அப்படின்னா, இந்த சட்டங்களையெல்லாம் இந்த சரியா சட்டங்களையெல்லாம் இந்த கொடூரமான சட்டங்களையெல்லாம் டிஃபெண்ட் பண்ணி பேசுவானா. என்ன சொல்லுவானா, இதுதான் நியாயம், இது வந்து இஸ்லாமிக்கு இதை நீங்கள் ஏற்றுக்கிற கூடாதா, இது நெசசரி இல்லையா, இது அல்லாவின் சட்டம் இல்லையா, கண்மணி நாயகம் நமக்கு கொடுத்தது இல்லையா அப்படின்னு பேசுவானா. ஏன்னு கேட்டால் இப்படிப்பட்ட மாடஸ்டி ட்ரெஸ்ஸு எது இந்த ஹிஜாபு இது வந்து சொசைட்டியை பியூரிஃபை பண்ணும், சுத்தப்படுத்தும், சொசைட்டி ஒரு பரிசுத்தமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் அப்படின்னு பேசுவாப்பிலையாம். ஆனால் கொடுமை என்ன அப்படின்னா, ஜனங்கள் உள்ளுக்குள்ள வீடுகளுக்குள்ள பெண்கள் எல்லாமே பிரைவேட்டில் அழுதுகிட்டு இருப்பாங்களாம். அதனால பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட அனுப்புறதுக்கு பயப்படுவாங்களாம், அனுப்ப மாட்டாங்களாம். By 1989, Ayatollah Khomeini was old and seriously ill. The revolution that had once filled the streets with hope now felt distant and broken for many Iranians. What Iran had become instead was a country shaped by fear, war, and constant surveillance. The Iran-Iraq War had taken hundreds of thousands of lives. Political purges, executions, and prisons had torn families apart. And for women, daily life had become a careful exercise in avoiding punishment. அப்படி இருக்கும் பொழுது 1989 கொமேனி பயங்கரமான வியாதி வந்திருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் அல்லாவின் தேசமாகிய ஈரானுக்கும் அல்லாவின் தேசமாகிய ஈராக்குக்கும் பயங்கரமான சண்டை போர் நடந்திருக்கு. அநியாயமாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஈரானில் ஆம்பளைங்க செத்து போயிருக்கிறாங்க. இது பெண்களை அதிகமாக பாதிச்சிருக்கு. When Khomeini died in June 1989, millions mourned him publicly. But privately, many Iranians reflected on the cost of his rule. By then, an entire generation had grown up knowing nothing else. Children born around the time of the revolution entered adulthood having lived their entire lives under these strict laws. அப்போ இந்த புண்ணியவன் 1989 செத்து போயிட்டாப்புல. மில்லியன் கணக்கான ஜனங்கள் பப்ளிக்காக வந்து அழுது இருக்கிறாங்க. ஆனால் ப்ரைவேட்டில் போய் எல்லாரும் பயங்கரமாக சந்தோஷப்பட்டுருக்காங்க. குடும்பத்தில் எல்லாம் கேக்கு வெட்டி கறி கஞ்சி சமைச்சு சாப்பிட்ருக்குறாங்க. The system Khomeini built didn't end with his death. It continued, almost unchanged. The dress codes and morality laws he introduced remained part of Iranian law for decades. The campaigns of the 1980s were not forgotten. Women remembered the street patrols, the arrests, and the public punishment. இந்த ஆள் செத்து போனாலும் இந்த ஆள் கொண்டு வந்த அந்த சட்டத்தை சரியா சட்டத்தில் இருந்து ஜனங்களால் மீள முடியலையாம். அது அப்படியே ஜனங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் வேறு வழி இல்லை, அந்த அதிகாரிகள் அப்படியே அந்த சட்டத்தின்படி ஜனங்களை தண்டிச்சிருக்கிறாங்க. Human rights reports later documented that in the years after Khomeini's death, thousands of Iranian women were still being arrested simply because of their clothing. The methods stayed the same. Women were slapped or beaten by patrols. They were dragged into vans using catch poles. Some were jailed. Others were sentenced to lashes. அப்போ கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி இவன் செத்து போனாலும் அவன் கொண்டு வந்த அந்த சரியா சட்டத்தின்படி தான் இன்றைக்கும் ஜனங்கள் அநியாயமாக பயந்துக்கிட்டே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த கொமேனி கொண்டு வந்த சட்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே உள்ள அதிகாரிகள். These punishments were no longer treated as emergencies or temporary crackdowns. They became part of how the state enforced control. Families adjusted their behavior around them. Parents warned daughters to stay quiet and avoid attention. Husbands worried that their wives' clothing could bring trouble to the entire household. Fear shaped routine decisions, from what time to leave home to which streets felt safest to walk. For those who lived through the early years of the Islamic Republic, memories of Khomeini's campaigns still carry heavy emotion. Many recall them with anger, others with deep sadness. Public shaming and violence did not just punish individuals. They damaged trust inside families and communities. Over time, some of Khomeini's harshest policies were softened. Later leaders eased certain rules. International pressure sometimes stopped a public whipping or delayed a harsh sentence. But the core system remained intact. The laws introduced during Khomeini's rule had already done their work. They turned women's bodies into symbols of obedience and tools of political power. What Khomeini left behind was not just a legal system, but a culture of fear built into daily life. For many Iranian women, the shadow of that period never fully lifted. It still follows them, step by step through the streets. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மதவெறியன் ஒரு நாட்டை ஆண்டான் அப்படின்னா அந்த நாட்டு மக்களுக்கு
கடைசியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஈரான் ஒரு வெளிச்சம்.